ஹலோ. சாரி. ஏய் இதுக்கே ஐலி சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு பரவாயில்ல, நீ படுத்துக்கோ, பிரச்சனை இல்ல. விடுங்க. நான் ஒன்னும் வேணும்னே உங்க மடியில படுக்கல. வெளியில ரவி என்ன நம்ம எக்ஸசைஸ் பண்றத பாத்துட்டாரு. அதான் அவரை திரும்ப வந்து பாக்கும்போது மாட்டிக்க கூடாதுன்னு உங்க மடியில படுத்தேன். நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. நானும் என்னடா காலையிலேயே அதிசயம் நடக்குதுன்னு நினைச்சேன். உண்மையா நடந்திருந்தா மழை பெய்யுமே. அதானே, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துடக்கூடாதே. இவ எதுக்கு இப்ப கூப்பிடுறா? காலையிலே இவளுக்கு சிவா கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவளுக்கு என்னதான் பிரச்சனை? நானும் திட்டி கூட பாத்துட்டேன். ஆனா இவ ஓவரா பண்ணிட்டு இருக்காளே. என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை வேலையா இருப்பானோ? ஐலி யார் கால் பண்ணிட்டே இருக்கா? தெரியல. நானும் வெளியே போயிருந்தேன். இப்பதான் ரூமுக்குள்ள வந்தேன். பேசாம இன்னொரு தடவை கால் பண்ணி பாப்போம். ரேஷ்மாவா? இவ எதுக்கு கூப்பிடுறா? ஹலோ. ஹலோ சிவா, நான் 2 தடவை கால் பண்ணேன். நீ ஏன் போன் எடுக்கல? அது நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். போன் வெளிய இருந்தது, அதான். ஆமா, என்ன விஷயம்? காலையிலேயே கால் பண்ணிருக்க? இல்ல, இன்னைக்கு எங்கேயாச்சும் உனக்கு வெளியே போற வேலை இருக்கா? இது வரைக்கும் எந்த பிளானும் இல்ல. மேபி இதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம். பிளானா? எதுக்கு இப்படி பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. அது சரி, அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். அத பத்தி எனக்கு என்ன? சொல்லு ரேஷ்மா, என்ன விஷயம்?